திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் சேகர்பாபு அவர்களது வீட்டில் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், கோவில் நகைகளா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தவுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சில கோவில்களை மட்டும், குறிப்பாக வருமானம் வரக்கூடிய கோவில்களில் மட்டும் அதிக அளவு உண்டியல் பணங்களை முறைகேடாக எடுப்பதாகவும், கோவில் வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அமைச்சர் சேகர்பாபு மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக திமுகவின் அமைச்சகம் தற்பொழுது செயல்பாடுகள் அனைத்துமே மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இனியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி வேண்டாம் என்ற மனநிலைக்கும் திமுகவிற்கு எதிராக மக்கள் வந்துவிட்டார்கள். அமைச்சர் சேகர்பாபு மட்டும்தான் தவறு செய்திருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மற்ற அமைச்சர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் 50 அமைச்சர்கள் வீட்டிலும் சோதனைகளை நடத்த வேண்டும். கிட்டத்தட்ட கோவில் நிலங்கள், கோவில் நகைகள், கோவில் பணங்கள் அனைத்திலும் முறைகேடாக கல்வி கட்டடங்கள் என்று கூறிக்கொண்டு முறைகேடாக பணங்களை பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாகவும், அந்த பணத்தை தேர்தல் நேரத்தில் செலவிட செய்வதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது சேகர்பாபுவிற்கு மட்டுமா பொருந்தும் என்று கேட்டால், அமைச்சர் கே. என். நேரு அவர்கள் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய வசமாக சிக்கியுள்ளார் என்றே கூறலாம். வேலை வாங்கி தருவதாக கூறி ஒரு நபரிடம் 35 லட்சம் என்று கிட்டத்தட்ட 888 நபர்களிடம் பேரம் பேசியுள்ளார். அதிலும் 4.5 ஆண்டுகளில் மட்டும் 1540 கோடி வரை வேலை வாங்கி தருவதாக கூறி மட்டும் பல லட்சங்கள், பல கோடிகளை பெற்றுள்ளார் என்ற தகவலையும் தற்பொழுது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ளார். இதற்கான ஆவணங்கள் நிச்சயமாக இருந்தால்தான் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் முதற்கட்டத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை முதலில் நடத்தட்டும். சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணையை நடத்தி அதில் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று தெரிவித்தால் நிச்சயமாக அவர்கள் மீது தவறு இல்லை. ஆனால் அதுவே அவர்கள் மீது குற்றங்கள் இருந்தால், ஊழல் செய்யப்பட்டது உண்மையாக இருந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களிடம்தான் கேட்டு நீதிமன்றத்திடம் தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற அரசியல்வாதிகள் தவறு செய்வதற்கு தயங்குவார்கள். கோவில் நிலங்கள், கோவில் நகைகள், கோவில் பணங்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் ஊழல் செய்கின்ற இத்தகைய அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.